ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரைனில் சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் பஹ்ரைன் தமிழ் கேத்தலிக் கம்யூனிட்டி நடத்தும் 27ஆம் ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயில் தேர் திருவிழா இந்த வருஷமும் சிறப்பாக நடைபெற்றிருக்குது. அதைத்தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பார்த்து லைக் பண்ணி தொடர்ச்சி அவங்களோட சப்போர்ட் கொடுங்க. வாங்க நம்ம வேளாங்கண்ணி திருவிழாவை பார்க்கலாம். Dominions adore, the power tremble before you. Heaven and the virtues of heaven and the blessed seraphim worship together with exultation. Their voices we pray, join with theirs in humble praise as we pray.
by sending down your Spirit upon them like a before, that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. And the time he was betrayed, even to willingly his passion, he took bread, giving thanks, broke it, and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." Of the world, bless are those born to the Son of the Lamb. நம்மை இறைவனுக்கு அருகில் அழைத்து சென்ற அருட்தந்தை மரியாதை MC அவர்களுக்கு அழைக்கும் போதெல்லாம் வருகை தந்து நமது ஆன்மீக வாழ்வுக்கு உற்சாகமூட்டும் நமது பங்கின் ஆன்மீக இயக்குநர்கள், பங்கின் அருள் சகோதரிகள் மற்றும் பிறமொழி சகோதர சகோதரிகளுக்கும் நமது தமிழ் சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். இறை மக்களே, இந்த திரு பங்கின் பெருமக்களே, உபகாரிகளே, மனமோடு கொடுத்தீர்கள், புன்னகையோடு கொடுத்தீர்கள், மீதமிருந்ததை அல்ல உள்ளதை எல்லாம் கொடுத்தீர்கள். அன்னைக்காய் வலிமை கொண்டு வாரி வழங்கிய உங்கள் இரு கரைகளில் எங்கள் நன்றிகளை அள்ளித் தருகிறோம். Gracias.
మనం Praise the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. ஸோ தேரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிறப்பாக திருவிழாவை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா ஒரு பொண்ணு பாருங்கள், அன்னை மாதா மாதிரியே வேஷம் போட்டிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அடுத்து வந்து நமக்கு உணவுகள் பரிமாறப்பட்டுருச்சு. இந்த வருஷம் எப்போது இல்லாத மாதிரி ஒரு 4 இடத்துல உணவுகள் கொடுத்ததுனால அதிகப்படியான கூட்டம் காண முடியலை. ஸோ ஒவ்வொரு திசையிலும் வந்து உணவு மக்களில் ரொம்ப கூட்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி 4 திசைக்குமே உணவுகள் கொடுத்தா பெண்களுக்கு தனியாகவும், அதே மாதிரி பேச்சுலர்ஸ் தனியாகவும், அதே மாதிரி குழந்தைகள் வைத்துக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு தனியாகவும் ஒவ்வொரு ஏரியா கொடுத்ததுனால ஒரு இடத்துல நிறைய மக்கள் கூடுறதுக்கான இது இல்லாமல் இருந்துச்சு. சரி வாங்க நமக்கு இன்றைக்கி என்ன சாப்பாடு கொடுத்துருக்குறாங்கிறத பார்ப்போம். பிரியாணி மாதிரி ஒரு ரைஸு, அது கூட சிக்கன் கறி மாதிரி அப்படி இது பண்ணுறாங்க. சிக்கன் கிரேவி, முட்டை, அது மாதிரி ரைத்தா கொடுக்குறாங்க, ஒரு அப்பளம் கொடுக்குறாங்க, ஊறுகாய் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தோம்னா ஒரு தண்ணி பாட்டில், ஒரு வாழைப்பழம், ஒரு லட்டு, ஸோ அது கூட தனியாக வந்து எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீமும் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே உள்ள பஹ்ரைன் தமிழ் கேத்தலிக் கம்யூனிட்டி சங்கம் நடத்தக்கூடிய 27ஆம் ஆண்டுக்கு ஸோ அவங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று தான் அது. ஸோ இந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் கொஞ்சம் சூடாக தான் இருந்தது, இன்னும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்தது. இருந்த போதிலும் வந்து இங்கே வந்து ஒரு ஹால் இருக்குது, சின்னது ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்தில் தொடர்ந்து மக்களுக்காக இங்கே அமர்ந்து சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லா மக்களுமே இங்கே வந்திருக்காங்க. பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து சாப்பாடுகளை வாங்கிக்கிட்டு அவங்க பக்கத்தில் அருகாமையில் இருக்க வீடுகள்னால அவங்க எல்லாருமே வீட்டு பக்கம் போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றோம். போதுமான மக்கள் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி வெளியிலையும் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிறதுனால சர்ச்சோட வெளித்தோட்டத்துலேயும் வந்து எல்லாருமே உட்காந்தாங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக, பேச்சுலர்ஸாக எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து எப்படியும் ஒரு 700-800 பேருக்கு மேலே வந்து சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பஸ்ஸுகளும் அதே மாதிரி இவர்கள் மூலியமாக பஸ் அரேஞ்ச் பண்ண, வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி அவங்களுக்கும் கூட பஸ்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க, அவங்களை கவனமாக கொண்டு விடுறாங்க. ஸோ எல்லா ஏற்பாடுமே தமிழ் கத்தோலிக் சங்கத்தின் சார்பாக
பஹ்ரைன் தமிழ் கேத்தலிக் சங்கம். உண்மையில் இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லோருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனல் வாயிலாக. நல்ல சிறப்பாக இருந்தது. பிரேயர் ஆராதனையும் கூட நல்லா இருந்தது. தேர் திருவிழாவும் கூட ரொம்ப அருமையான முறையிலே ஆவே மரியா என்று கோஷம் போட்டு சூப்பராக சிறப்பாக கொடியேற்றமும் கொடி இறக்கமும் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மட்டும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்க சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.